நாடு முழுவதும் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படையில் காரணம் என்ன என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமாவுக்கு காரணமான மாணவர்கள், இளைஞர்கள் மேற்கொண்ட இந்த போராட்டம், அதில் பங்கேற்ற அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்றுபட்டு தொடர்ச்சியாக போராடினால் எப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை ஈட்ட முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக, மற்றொரு முன்னுதாரணமான நிகழ்வாக தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய இந்த ராஜினாமா என்பது அமைந்திருக்கிறது. இதற்காக கொடுத்த விலை என்பது ரொம்ப அதிகம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் காவல்துறை மற்றும் துணை இராணுவ படையினுடைய கடுமையான தடியடி தாக்குதலுக்கும் கொலைவெறி தாக்குதலுக்கும் உள்ளாகி பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏராளமான இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு பிறகுதான் மத்திய அமைச்சர் ராஜினாமா என்கிற முடிவை இன்றைய தினம் எடுத்து அறிவித்திருக்கிறார். உண்மையில் சொல்லப்போனால் தார்மீக ரீதியாக நீட் குளறுபடிகள் நடந்த உடனேயே தார்மீக ரீதியாக அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருந்தன்மை என்பதெல்லாம் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் தர்மேந்திர பிரதான் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. ஆகவே நாடு முழுவதும் இளைஞர்கள் மாணவர்களுடைய இந்த பேரெழுச்சி இத்தகைய கட்டாயத்தை மத்திய அரசாங்கத்திற்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கிற தடியடி தாக்குதலில் ஈடுபட்ட அதை காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவ படையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போராட்டத்திலே கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான இளைஞர்களுக்கு உரிய இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது இன்னமும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனிதாவினுடைய தியாகத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு அனிதா அரசு பள்ளியிலே படித்து 98% மதிப்பெண்களை பெற்று அதே நேரத்தில் நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததனுடைய விளைவாக தன்னையே மாய்த்து கொண்டார். அனிதாவினுடைய மரணம்தான் தமிழ்நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியதில் அனிதாவினுடைய மரணத்திற்கு முக்கியமான பங்கு உண்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் நீட்டுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வு என்பது பொங்கி எழுந்ததற்கும் அடிப்படையாக அனிதாவினுடைய மரணம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய ஏகோபித்த கோரிக்கை, அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இப்போதும் நீட் தேர்வு ஒத்து வைக்கப்பட்டதனுடைய விளைவாக 22 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் ஈடு செய்யவே முடியாது. இதெல்லாம் இந்த ராஜினாமாவின் மூலமாக இதையெல்லாம் ஈடு செய்ய முடியாது. ஆகவே இந்த நீட் தேர்வு என்பது தமிழக இந்திய மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீட் தேர்வு முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும். கல்வி என்பது மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் இது போன்ற கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் எல்லா கல்வி சம்பந்தமான அனைத்தையும் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்கிற நோக்கத்தோடு தான் இப்படி நாடு தழுவிய அளவில் கியூட் தேர்வு, நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளையும் நடத்துவதற்கென்று தனி தேசிய அளவிலான தேர்வு முகமை என்பதையும் ஏற்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்வு முகமையினால் ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த முடியவில்லை என்பதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் இந்த ராஜினாமா என்பது இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கல்வி சம்பந்தமாக நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.